ஹாய் ஆல், இன்றைக்கி சூப்பரான ஒரு இனிப்பு கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். அதுக்கு முளைக்கட்டின பயிரை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பயரை வந்து லைட்டாக வந்து தண்ணி விட்டு வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பயிர் உடனே வெந்துடும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து ஒரு ஏலக்காய் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காயை வந்து நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி மாவில் வந்து நல்லா சுடுதண்ணி உப்பு போட்டு நல்லா தெளித்து மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாகு காய்ச்ச ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு வெள்ளத்தை தட்டி போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. பாகு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்ச தேங்காய், அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்ச பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு அந்த மாதிரி தட்டி நம்ம உள்ளே வந்து அந்த பூர்ணம் உள்ளே வச்சு கொழுக்கட்டை ஷேப்புக்கு வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது, கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் அண்ட் முட்டை தொக்கு அண்ட் கருவாடு பொரியல், அப்புறம் வந்து இந்த இனிப்பு கொழுக்கட்டை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.